அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். விஜய் அரசின் முதல் பட்ஜெட். எதிர்பார்த்த ஏமாற்றம், வெற்று வாக்குறுதிகள், பேரில் மட்டும் வெற்றி திட்டங்கள், இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசு முதலாக தனது நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. விஜய் அரசின் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் 2 மணி நேரம் நின்று இந்த பட்ஜெட்டை வாசித்து முடிச்சிருக்கிறாரு. அந்த 2 மணி நேரத்தில் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன, உண்மையிலேயே இந்த பட்ஜெட் மக்களுக்கு சாதகமாக இருக்குதா, மக்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்காங்கிற கேள்விகளுக்கு நாம் விடை தேடுவோம். முதல்ல விஜய் தேர்தல் களத்தில் இருந்தப்ப அவர் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விட்டார். அந்த வாக்குறுதிகளுக்கு மயங்கி மக்களும் விஜய்க்கு வாக்கு செலுத்தினாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் இந்த பட்ஜெட் மூலம் நிறைவேறி இருக்காங்கிறத முதல்ல பார்ப்போம். முதலாவதாக விஜய் சொன்ன மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், அந்த திட்டத்தை பற்றி இந்த பட்ஜெட்டில் எந்த மூச்சையும் விடலைங்க. இன்னொன்று நான் ரொம்ப ஆர்வமாக கவனித்தது ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஓட் பேங்குங்கிறது மகளிர் ஓட்டும் இளைஞர்கள் ஓட்டும். அதில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னதற்கு மகளிர் ஓட்டு போட்டாங்க. அதே போல் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் தரேன்னு விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். அது பற்றிய ஏதாவது அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. அப்புறம் இந்த அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை, எல்லா அரசு பேருந்துகள்லையும் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் தனது தேர்தல் வாக்குறுதியாக அளித்தார். அந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் தேடினாலும் கிடைக்கல. அப்புறம் மிக மிக முக்கியம், இந்த 6 சிலிண்டரு, வருடத்திற்கு 6 சிலிண்டரை நான் இலவசமாக கொடுப்பேன்னு விஜய் அள்ளி விட்டார். அந்த அள்ளி விட்டதற்கு மயங்கி தான் பெண்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அந்த 6 சிலிண்டரு வடிவேல் சொல்வார் இல்லையா, கிணத்தையே காணும்னு, அதே போல் இந்த பட்ஜெட்டோட எந்த பக்கத்துலேயும் காணும். அதே போல் நான் சுவாரஸ்யமாக எதிர்பார்த்தது இந்த முழு பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிற ஒரு திட்டத்தை. விவசாயிகளுக்கு விவசாயம் என்பதே மிக மோசமான வருமான இழப்பை தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறிவிட்ட நிலையில் விஜய் சொன்ன இந்த முழு பயிர் கடன் தள்ளுபடிங்கிற திட்டத்தை எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது பற்றிய எந்த செய்திகளும் இந்த பட்ஜெட்டில் காணுங்க. அப்புறம் என்னதாங்க 2 மணி நேரம் மரிய வில்சன் அந்த பட்ஜெட்டில் படித்தாருன்னு பார்த்தா அதில் வெற்று வாக்குறுதிகள் மட்டும்தாங்க இருக்குது. எடுத்துக்காட்டா ஒரு திட்டத்தை பார்ப்போமே. சென்னை மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கூவம் நதியை தூய்மைப்படுத்துவதாக பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கிற ஒரு திட்டம். அதாவது குழந்தைகள் குளிக்கிற வகையில், படகு சவாரி போகிற வகையில் அந்த கூவமாறு சுத்தம் செய்யப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு சர்வதேச நகரங்களில் இருக்கிற மாதிரி இந்த நதி பராமரிக்கப்படும்னு கடுமையான ஆடம்பரமான வார்த்தைகளோட அந்த பட்ஜெட்டில் சில வாசகங்களை பார்த்தோம். இப்போ இந்த ஆறை எப்படி அவர்கள் தூய்மை செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்குது. எந்த முறையில் அதிலிருந்து குப்பைகள் அகற்றப்படுகின்றன, அதற்கு என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக அரசு பயன்படுத்த போகுது, அதில் எத்தனை ஆயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்த போகிறாங்க, இது போன்ற எந்த குறிப்புகளும் இல்லாமல் போகிற போக்கில் அந்த பட்ஜெட்டில் காணப்பட்ட அறிவிப்பு மாதிரி தாங்க எல்லா அறிவிப்புகளுமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு முன்னாடி வெற்றி என்ற ஒரு பேரை சேர்த்து இவங்க மாற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு பேர் மாற்றிருக்குங்க. அதில் இந்த வெற்றி மடிக்கணினி திட்டம்னு இந்த ஜனவரி மாதத்தில் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மடிக்கணினி திட்டத்தை தான் இவங்க வெற்றி மடிக்கணினி திட்டம்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த IAS பயிற்சிக்காக அமைக்கப்படுகின்ற அந்த மையங்களுக்கு பெயர் வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அப்புறம் இந்த ஆடு மாடு மேய்ப்பதை பற்றி, ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில்னு அறிவித்த அண்ணன் சீமான் அவர்களை பற்றிலாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஊடக மாஃபியாக்கள் எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க, எவ்வளவு கேலி பண்ணாங்க. போய் படித்தவங்களை போய் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு, ஆடு மாடு மேய்த்தல் அவமானம் இல்லையா,
ஆடு மாடு மேய்த்தல் எப்படி அது சரியாக வருமா, போய் எங்களை சாணியெல்லாம் சொல்கிறாரு, அது இதுன்னு பேசுனாங்க இல்லையா. இப்போ தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் ஆடு மாடு, அந்த செம்மறி ஆடுகள் அதெல்லாம் வளர்க்கிற திட்டத்திற்கு வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டத்தை திமுக அரசு நடைமுறைப்படுத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அதற்கு வெற்றி வீடு வழங்கும் திட்டம். எல்லாத்திற்கும் முன்னாடி வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு சேர்த்துக்கிட்டு இங்கே பண்ணது இருக்கு பாருங்க. இது பேர் பட்ஜெட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் படிக்கிற இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், பள்ளி கல்வித்துறை எப்படி அமையணும், நீட்டிலிருந்து எப்படி விலக்கு வாங்கணும், அப்புறம் இந்த ஈவி கட்டணத்தை பற்றி நிறைய புகார் வருதே அதை எப்படி சமாளிக்கணும், இந்த பழனி கோவில் விவகாரத்தை பற்றி எதை பற்றியும் பேசாமல் போகிற போக்கில் இந்த பட்ஜெட்டை படிச்சுட்டு போனது இருக்கு பாருங்க. உண்மையிலேயே இந்த பட்ஜெட் மக்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய வெற்று வார்த்தைகளால் நிரம்பிய பட்ஜெட்டாக தாங்க இருக்குது. ஏன் இந்த பட்ஜெட் ரொம்ப வெற்று வார்த்தைகளாக நிரம்பி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா, தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம்னு ஒரு திட்டத்தை இந்த தமிழக பட்ஜெட்டில் இந்த திட்டம் தான் மகுடமாக அவங்க சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை மரிய வில்சன் அறிவித்தப்ப விஜய் தான் அப்படியே உருன்னு உட்காந்துருந்தார். மற்றவங்கெல்லாம் மேசையை அப்படியே ஆரவாரமாக தட்டி அந்த திட்டத்தை வரவேற்றாங்க. அதாவது அரசு மருத்துவமனைகளில், அதாவது அரசு மருத்துவ கல்லூரிகளாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், சிறு சிறு மருத்துவ மையங்களாக இருக்கட்டும், எங்கே அரசு மருத்துவமனைகள் இருக்கிறதோ அதில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தமிழக அரசின் சார்பாக 1 பவுன் தங்க மோதிரம் போடுகிற ஒரு திட்டம். அந்த குழந்தைகளுக்கு 1 பவுன் தங்க மோதிரம் அளிக்கின்ற ஒரு திட்டம். அந்த தங்க மோதிரம் அளிக்கின்ற திட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்திவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்ம இதோட பாசிபிலிட்டிஸை பார்ப்போம், இதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு. இப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற இந்த அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவ கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அப்புறம் சிறு சிறு மருத்துவ மையங்கள், இதிலெல்லாம் பிறக்கின்ற குழந்தைகள் சென்ற ஆண்டின் கணக்குப்படி 4,42,00,000 குழந்தைகள் பிறக்குதுங்க. இந்த 4,42,00,000 குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் போடணும்னா அதற்கு 1 பவுன் 12,000 ரூபா வைக்கணும். ஆனால் இன்றைய கணக்கின்படி 1 பவுனோட விலை 13,350 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1,200 ரூபா 1,300 ரூபா அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்புறம் இவ்வளோ குழந்தைகளுக்கும் எப்படி தமிழ்நாடு அரசு தாய்மாமனான விஜய் எப்படி தங்கத்தில் மோதிரம் போடுவார்னு பார்த்தோம்னா, அவர் தங்கத்தில் போட முடியாதுங்க, தகரத்தில் வேண்டுமானா அவர் போடலாம். ஏனென்றால் தரம் குறைந்த தங்கத்தினால தான் அவரால் மோதிரம் செஞ்சு போட முடியும். சரி, இதில் ஏற்படுகின்ற நிதி பற்றாக்குறையை எங்கிருந்து எடுப்பாங்க? அதற்கான விளக்கமும் இந்த பட்ஜெட்டில் இல்லைங்க. இப்படி போகிற போக்கில் அடிச்சு விட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசு தடுமாறி கொண்டிருப்பதை தான் இந்த பட்ஜெட் காட்டுகிறது. விஜய் அளித்த வாக்குறுதிகளும் இப்போது இருக்கின்ற இந்த பட்ஜெட் பக்கங்களையும் பார்க்குறப்ப ஏறக்குறைய நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதில் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்தவை இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பதை கொஞ்சம் பார்ப்போம். குறிப்பாக இந்த அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் இந்த 2,500 ரூபா பட்ஜெட்டில் காணும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா பட்ஜெட்டில் காணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டரு பட்ஜெட்டில் காணும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு சொன்னது பட்ஜெட்டில் காணும். அப்புறம் தமிழர் நாகரீக அருங்காட்சியகம் அமைப்போம்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணும். அப்புறம் மொழிப்போர் தியாகிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணும். அப்புறம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள்லாம் வரும், உங்களை வீட்டுக்கே நாங்கள் பொருட்கள்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணும். அப்புறம் முதியோர் தொகை உதவித்தொகை 3,000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணும். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதிய தொகைன்னு ஒரு 3,000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணும். அதே போல் தறி வைத்திருக்கின்ற நெசவாளர் குடும்பத்திற்கு நாங்கள் உதவியாக 30,000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணும். அப்புறம் அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசு நடைமுறைப்படுத்தும்னு சொன்னாங்க, அதுவும் பட்ஜெட்டில் காணுங்க. அப்புறம் இந்த தற்காலிக
பணியாளர்கள், ஒவ்வொரு துறையிலையும் வேலை பார்க்குற இந்த தற்காலிக பணியாளர்கள் தேர்தல் சமயங்களில் தங்களை நிரந்தரப்படுத்த கோரி போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பட்ஜெட்டில் காணுங்க. அப்புறம் காவலருக்கு நாங்கள் சலவைப்படி கொடுப்போம், அதாவது மாதம் அதற்குன்னு தனியாக ஒரு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுவும் பட்ஜெட்டில் காணும். அப்புறம் காவலோட மதிப்பூதியம் நாங்கள் 25,000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் காணும். அப்புறம் தூய்மை பணியாளருக்கு நாங்கள் ஓய்வூதியம் தருவோம், அந்த மாதம் 4,000 ரூபா தருவோம்னு சொன்னாங்க. அதுவும் காணும். அப்புறம் வழக்கறிஞர் நலநிதி, அதாவது இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் மாதம் 3,000 ரூபா பணம் தருவோம்னு சொன்னாங்க. அதுவும் காணும். அதன் பிறகு உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத் தொகையாக 7,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அதுவும் காணும். அப்புறம் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோன்னு சொல்லி சென்ற திமுக ஆட்சியின் போது மத்திய அரசுக்கு எதிராக விஜய் பெரிய பஸ்ஸில் ஏறி பரந்தூருக்கே ஒரு போராட்டம் நடத்தினார்ல. அப்போ அந்த திட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறோம், அல்லது அந்த திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேறாது, அது போன்ற வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்புறம் அந்த அனைத்து அரசு பேருந்துகளிலும் விலையில்லாமல் மகளிர் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னது அதுவும் இல்லை. அப்புறம் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு, அதை விசாரிப்பதற்கு நான் ஒரு விரைவு நீதிமன்றம் அமைப்பேன்னு ஐயா விஜய் சொன்னார்ல, அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் காணும். அப்புறம் இந்த கர்ப்பிணி ஊட்டச்சத்து உதவித்தொகை, பலவீனமாக இருக்கிற உடல் நலிவுற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உதவித்தொகையாக நாங்கள் 25,000 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் காணும். அப்புறம் விலையில்லா சானிட்டரி நாப்கின் நாங்கள் தருவோம்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றிய அறிவிப்பும் இல்லை. இந்த 12ஆம் வகுப்பு ITI படித்த மாணவர்களுக்கு நாங்கள் 2,500 ரூபா மாதம் மாதம் உதவித்தொகையாக தருவோம்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் இல்லை. மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணை இல்லாத கடன், அதாவது எந்த ஜாமீன்தாரன்னு கேட்காத, எந்த ஷூரிட்டியும் கேட்காத கடன் நாங்கள் தருவோம்னு விஜய் அறிவித்தார். அந்த கடனை பற்றி அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் காணுங்க. வெற்றி தொழிற்பயிற்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. மீனவர்களோட இந்த தடைக்காலத்தில் அந்த மீன்கள் பிடிப்பதற்கான தடைக்காலம்னு ஒரு குறிப்பிட்ட தடைக்காலம் இருக்கும் இல்லையா, அப்போ நிவாரணத் தொகையாக அந்த 20,000 ரூபா நான் தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் காணும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தார் இல்லையா, அதை பற்றிய எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அரசு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகைன்னு ஒரு 8,000 ரூபா தரதா சொன்னாங்க இல்லையா, அதுவும் இல்லை. அனைத்து குடும்பங்களுக்குமான இந்த அரசு காப்பீடு திட்டம் ஒன்று நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் இல்லையா, அதுவும் இல்லை. அப்புறம் அரசு மருத்துவமனையில் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும், நீங்கள் வெளியே போய் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசு மருத்துவமனையிலேயே எல்லா மருந்துகளும் கிடைக்கும், அதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றிய அறிவிப்பும் இல்லை. மாதம் ஒரு முறை மின்சார கணக்கீடை நாங்கள் செய்வோம், இந்த 2 மாதத்திற்கு கணக்கீடு இருக்கு இல்லையா, இதை மாற்றி மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்வோம்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் இல்லை. அப்புறம் 150 நாள் ஊரக வேலை உறுதி திட்டம், அந்த திட்டமும் இந்த அறிவிப்பில் இல்லை. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் குறிப்பெடுத்து வைத்தது இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இன்னும் படிக்க படிக்க அது தோண்ட தோண்ட புதையலாக வருங்கிற மாதிரி தமிழ்நாட்டு அரசின் பட்ஜெட்டை படிக்க படிக்க ஏமாற்றமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைய தினம் விஜய் தலைமையிலான தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் கவலைப்படக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு வழக்கமாக ஒதுக்கின தொகையை விட 2,240 கோடி ரூபாயை குறைச்சி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே அரசு பள்ளிகள் தரம் குறைந்ததாக இருக்குங்கிற குற்றச்சாட்டு, அரசு பள்ளிகள் ஆலமரத்துக்கு கீழே நடந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு, அரசு பள்ளி கட்டிடங்கள் சரியில்லைங்கிறது குற்றச்சாட்டு, அரசு பள்ளிகளுக்கு சரியான கழிப்பறை வசதி இதுவரைக்கும் கட்டி முடிக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளையெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கலையோன்னு தெரியல. ஆனால் 2,240 கோடி ரூபாயை குறைச்சி ஒதுக்கீடு செய்து அதில் நம்மை கவலைப்பட வச்சிருக்கிறாங்க. அதே போல் உயர்கல்வித்துறைக்கு வழக்கமாக ஒதுக்குற தொகையை விட 100 கோடி ரூபாயை குறைச்சி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை மின்சார பற்றாக்குறை. இந்த மின்சார பற்றாக்குறையை திறனாக நிர்வாகம் செய்ய வேண்டிய மின்சாரத்துறைக்கு
வழக்கமாக ஒதுக்க வேண்டிய தொகையை விட 7,000 கோடி ரூபாயை குறைச்சி ஒதுக்கி ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கிற மின்சாரத்துறையை இன்னும் மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்படி பலவிதமான குறைபாடுகளோடு வந்திருக்கின்ற இந்த பட்ஜெட்டால் தமிழ்நாடு அரசின் அமைச்சர்கள் யாரும் பாதிக்கப்பட போகிறதில்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டு மரிய வில்சன் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஐயா விஜயோட முகத்தை அடிக்கடி க்ளோஸ்அப் ஷாட்டில் கொண்டு போனாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல, என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியலை. இந்த பக்கம் இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் வரைக்கும் அவரை கொண்டு போன பிறகு அவர் இரவோட இரவாக விமானத்தை பிடிச்சிட்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்ததை பார்த்து ஒருவேளை முதலமைச்சர் கடுப்பாயிட்டாரோன்னு தெரியல, உருன்னு அவர் உட்காந்துருந்தார். இந்த பக்கம் வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து எல்லாத்தையும் பேசிட்டு உட்காந்துருந்தார். இதையெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஒரு எதிர்கட்சிக்கும் எது விவாத பொருளாக அமையணுங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுதுங்க. இன்றைக்கி படிக்கின்ற பட்ஜெட்டை பற்றி ஆளுங்கட்சியும் கவலைப்படலை, எதிர்கட்சியும் கவலைப்படலைங்க. மக்கள் படப்போகின்ற பாட்டை பற்றி இந்த 2 கட்சியும் கவலைப்படாமல் தாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாதிக்கப்பட போவது என்னவோ மக்கள்தான். மற்றவை பின்னர். நன்றி, வணக்கம்.